அவர் ஒரு அரசியல்வாதியாவே அவ்வளோதான், பெரிய நடிகர், அதை யாருமே மறக்க முடியாதானே நிரூபிச்சிட்டீங்க. தொடக்கத்துல இருந்தே நம்ம சொல்றது அதுதான், எல்லாரும் அரசியல் விமர்சகர்களும் சொல்றது அதுதான். சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவரை மிரட்டி கொண்டு வந்தாங்கன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வெளியில இருக்க அவருடைய ஆதரவாளர்களுக்கே தெரியுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை கூட வாயை திறந்து பிஜேபின்னு அவர் வாயில வந்ததே இல்லையே. அது அவங்களே உணர்ந்துடுறாங்க. முதல்லலாம் நினைச்சாங்க முதல் மாநாட்டில் ரொம்ப பெருந்தன்மையாக எதுவும் பேசுறாரு, போக போக பேசுறாருன்னு நினைச்சாங்க. ஏன்னா நிறைய பசங்க என்கிட்டையும் பேசுறாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த முறை விஜய் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக அவர் தகுதி இல்லாதவன்னு சொல்கிறேன்றது அவங்களுக்கே தெரியுது. இருந்தாலும் என்கிட்ட பேசும்பொழுது நாங்கள் நினச்சோம், ஆனால் பிஜேபி எங்காலும் சொல்லவே மாட்டேங்கிறாரு, இருந்தாலும் அண்ணனுக்கு தான் ஓட்டு. இதுதான் அந்த மழுங்கடிக்கப்பட்ட புத்தி. அவர் தவறு அல்லது அவர் சரியா இல்லை, அவர் பயப்படுறாரு, எல்லாம் தெரியுது. இருந்தாலும் விஜயை பிடிக்கும். விஜய் பிடிக்கும்ன்றதுக்காக அரசியல்வாதியாக கூட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் படத்தை பாருங்கள், 2000 ரூபாய்க்கு வாங்கி பாருங்கள், 3000 ரூபாய்க்கு வாங்கி பாருங்கள், நீங்கள் இழப்பை சந்திக்க நாசமாக போங்க, அதனால எங்களை ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு மாநிலத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கிற இடத்துல ஒரு நடிகரை தூக்கிட்டு வர்றது ரொம்ப பெரிய தவறாக நான் பார்க்குறேன். பெரியவங்களும் சேர்ந்து இந்த தப்பை எப்படி பண்ணுறாங்க. சில பெரியவங்களை பார்த்தேன், ஒரு பயணத்தின் போது நான் போகும்போதெல்லாம், நான் காலகாலமாக காங்கிரஸுக்கு போட்டேன், அவர் சொல்கிறாரு இந்த இதில் என்ன பண்ணுறது விஜய்க்கு, என்ன சார் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணுறது, என் பொண்ணு ரொம்ப கேட்குறாரு. தன்னுடைய பிள்ளைக்காக ஒரு மாநிலத்தின் நலனே அடகு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ந்த தகப்பன் வயசில் இருக்க 50 வயதுக்காரர்கள்லாம் போயிட்டாங்கன்னா இது தமிழகத்தின் சீரழிவைத்தான் காட்டுகிறது. பிள்ளைக்கு எதை வாங்கி கொடுக்கணுன்றதில்ல, பிள்ளை விஷம் கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்களா? அப்போ இது மற்றவனுடைய நலன சமுதாயத்தை பற்றியெல்லாம் கவலைப்படுறது இல்லை. என் பிள்ளை சந்தோஷமாக இருக்குன்னா நீங்கள் என்ன கொலை கூட பண்ண தயாராக இருக்கீங்களே. இன்றைக்கி கிராமப்புறங்களில் இருக்கு, அதாவது நான் சொல்கிறதான் சரின்னு சொல்ல வரல, எந்த அடிப்படையில் உங்கள் பிள்ளைக்கு ஆக நீங்கள் வாக்கை இன்னொருத்தருக்கு போட போகிறீங்க? அப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு நலன் உள்ளதா, நலன் பயக்க போகிறதா, கெடுதல் விளைவிக்க போகிறதாலாம் சிந்தனை இல்லை. என் மகளை சந்தோஷப்படுத்தணும், சரி எம்மா விஜய்க்கு தான் போடுறேன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் உள்ள யாருக்கு நியாயமோ அதை போடுங்க, உங்கள் மகளை சந்தோஷப்படுத்துங்க. ஆனால் என் மகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக உள்ளே போய் நான் யாருக்கு வேணால் வாக்கு போடுவேன்னா நீங்கள்லாம் எதுக்கு வாக்காளராக இருக்கணும்? சிந்திச்சு போடுங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் போடுங்க, திமுகவுக்கு போடுங்க, பிசிகாவுக்கு போடுங்க, பிஜேபிக்கு போடுங்க, திருமாவளவனுக்கு போடுங்க, அதிமுகவுக்கு போடுங்க, இல்லை சீமானுக்கு போடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்த பின்பற்றுதல் இருக்குது. ஆனால் என் பிள்ளை கேட்டான்னு சொல்லி நான் விஜய்க்கு போடுவேன்னு சொன்னீங்கன்னா உங்களை விட தவறான ஒரு வளர்ந்த முட்டாள் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. நிறைய பெற்றோர் இந்த மாதிரி பேசுறத நானும் கேட்குறேன். இல்லை சார், நானுமே அதான் கேட்க நினைச்சேன். இப்போ பொதுவாக வந்து பெரியவங்க தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனை வழி நடத்தணும். ஆனால் இந்த ஓட்டு போடுற விஷயம், குறிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுற விஷயத்தில் வந்து அடுத்த தலைமுறை வந்து பெரியவங்களை வந்து ஸ்ட்ராங்காக வந்து கட்டாயப்படுத்துகிறாங்களா? ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகமும் சொன்னார், எங்கள் வீட்டிலே பேரங்கள்லாம் வந்து விஜய்க்கு போடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அவங்களோட கேன்வாசிங் ஓட்டு சேகரிப்பு ஒவ்வொரு வீட்லேயும் ஏற்கனவே தொடங்கிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நம்மளும் நிறைய வீடியோக்கள் பார்க்க முடியுது, எல்லாருமே வந்து பேரண்ட்ஸை கம்பல் பண்ணுறாங்க. அது எப்படி பேரண்ட்ஸ்க்கு மேலே ஒரு தாக்கத்தை கொடுக்குமா? பெற்றோர் வந்து பெற்றோர் மாதிரி அவங்க வயசுக்கு ஏற்ற பொறுப்போட, அறிவோட, விவேகத்தோட நடந்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற இடத்துல நம்மளும் இருக்கோம். நம்மளும் ஒரு பெற்றோர் தானே. இங்கே பொது நலமா சுயநலமான்றது, வாக்குன்றது என்னதுங்க? ஒரு சமூகத்தை மேம்படுத்த இவன் தகுதியானவன்றது தானே உங்கள் வாக்கு. அப்போ அதை எப்படி உங்கள் பிள்ளைக்காக போய் போடுவீங்க? அது பிள்ளையோ பேர பிள்ளையோ கொஞ்சமாவது ஒரு அறிவோடையும் அடிப்படை பொறுப்போடையும் நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள்ன்றது தான். இவங்களுக்கு நம்ம என்னத்த அறிவுரை சொல்கிறது? இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ ஸ்டாலின் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய கருத்து கணிப்புகள் வந்தால் கூட அவர் வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. காலையில் ஒரு பகுதியில், நைட்டு ஒரு பகுதியில், மதியத்தில் ஒரு இடம்ட்டு விடாமல் பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் விடாமல் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஈவன் பிரதமர் மோடியும் இந்தியா முழுவதுமே எப்போதும் பிரச்சாரத்தில் பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். ஆனால் விஜய் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வராரு, கட்டாய விடுமுறை எடுத்துருக்காரு, வந்தாலும் ஒரு 2 ஹவர் தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த ஸ்டைலை எப்படி பார்க்குறீங்க? இதில் எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை. ஏன்னா விஜய்க்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணாமல் அறிவு சார்ந்து போடலையே. அவர் பரப்புரைக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்ன? அவனை எனக்கு பிடிக்கும், நல்லா ஆடுவான் பாடுவான், அதனால வாக்களிக்கிறேன். அவன் வந்து பேசுறதை கேட்டு அவருக்கு ஒன்றும் பேசவும் தெரியாது. ஏன் பேச தெரியாதுன்னா அதை பற்றி ஒன்றும் தெரியாது.
இப்போ திரைப்படத்துறையை பற்றி பேச சொல்லுங்க, ஒரு எப்படி படம் உருவாக்குறதுன்னு பேச சொல்லுங்க, எப்படி கேமரா முன்னாடி நடிக்கணும்னு பேச சொல்லுங்க. அவருக்கு தெரியும், ஏன்னா அது அவருடைய துறை, அதில் அவருக்கு அறிவு இருக்கிறது. அரசியல் அவருக்கு தெரியாது, அவர் துறை இல்லை, அதனால அறிவு இல்லை, பேச முடியாது. ஏன் மற்றவங்களை நம்பி எழுதி கொடுத்து பேப்பர் எடுத்துட்டு வரீங்க, இந்த இடத்தில் குரலை உயர்த்தி பேச வேண்டும்னு இயக்குனர் மாதிரி பின்னாடி இருந்து இயக்குறாங்க. ஏன்னா அது உன் துறை இல்லை, உனக்கு என்ன பேசணும்னு தெரியாது. அப்போ அவன் பரப்புரைக்கு வந்தா என்ன, வரலன்னா இல்லை, எதுவுமே தெரியாது. கொள்கையை, சித்தாந்தத்தை, விளக்கத்தை, திட்டத்தை, அதனுடைய ஆலோசனையை, அறிவை கேட்டு வாக்களிக்கிறவர்களாக இருந்தால் ஒரு ஸ்டாலின் வந்து பேசுறதையோ, உதயநிதி பேசுறதையோ, எடப்பாடி பேசுறதையோ, அண்ணாமலை பேசுறதையோ வந்து கேட்கணும். அப்போ ஆமாம் இது சரியா இருக்கு, அப்போ இவனுக்கு வாக்களிக்கலான்னு தோணும். விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுன்றது இவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவருக்கே ஒன்றும் தெரியாதுப்பா, அவரை பின்பற்றுறவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்போ பரப்புரைக்கு வந்தா என்ன, வரலன்னா இல்லை, எப்படி விஜய்க்கு தானே வாக்கு? இப்போ பிள்ளைகளுக்காக பெரியவர்களும் கிழவிகளும் தாத்தா பாட்டியும் சேர்ந்து வாக்களிக்க போகும்போது எதுக்கு அந்த ஆள் பரப்புரைக்கு வரணும்? வந்து ஒரு மாறுதல் கிடையாது. எப்படியுமே விஜய் தரப்பு சொல்ற மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் வரலனாலுமே அவர் போதையில இருந்தே ஜெயிக்கலாம். ஒண்ணுமே, ஆமா, அவர் பாட்டுக்கு வீட்டுல கிடக்கலாம், தண்ணி அடிச்சுட்டு கிடக்கலாம், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா அவர் தான் பெரிய பிரபல நடிகராச்சு, அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து தேவையில்லாம வெயில்ல 2-3 நாளா நின்னதெல்லாம் வீண் தான். அது ரொம்ப தேவையே இல்லை. அவர் பார்க்கறதுக்கு எல்லாம் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஒழிய அதற்கும் இந்த வாக்களிக்க போறதுக்கும் ஒன்றும் பெரிய தொடர்பு கிடையாது. இல்லை, தமிழ்நாடு பொதுவாக வந்து அரசியலாக விழிப்புணர்வு உள்ள ஒரு மாநிலம். பிற மாநிலங்கள், வட இந்திய மாநிலங்கள் மாதிரி கிடையாது. இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக மக்களை வந்து ஏமாற்றி வாக்கு வாங்கிட முடியாதுன்ட்டு ஒரு பிம்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அது போய் தமிழ்நாடும் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப பிற்போக்காக தான் இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாமா? அதை புரியறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த நடிகர் விஜய்க்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும். இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் அறிவார்ந்த சிந்தனை உள்ள ஒரு தமிழக சமூகம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது எல்லாம் நம்மளை உலுக்கிட்டே, அது உண்மை இல்லை, ஒரு பிரபலமான முட்டாள் பலரை, ஒரு பெரிய வெகுஜன மக்களையே முட்டாளாக்க முடியுன்றதை நிரூபிச்சிட்டாரு நடிகர் விஜய். அதனால பல முட்டாள்கள் இன்னைக்கு பல லட்சக்கணக்கில் உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவையில்லாமல் ஒரு துறையை விட்டு அவருக்கு தொடர்பு இல்லாத, கொஞ்சம் கூட அடிப்படை தகுதி இல்லாத ஒரு துறைக்கு வந்து தன்னுடைய இன்னொரு துறை புகழை வைத்து இப்படி மக்களை முட்டாளாக்கி வாங்க நினைக்கிறதும், அதுக்கு பின்னாடி இவங்க ஓடுறதும் நம்மளையெல்லாம் வெளிப்படை செய்திருக்கிறது. இன்னும் நம்ம எவ்வளவு பேச வேண்டியிருக்கு, இந்த மக்களுக்கு எவ்வளவு அறிவு புகட்ட வேண்டி இருக்கிறது, இவங்களெல்லாம் எவ்வளவு உலுக்கி எடுத்து நீ தவறாக சிந்திச்சிட்டு இருக்க, தவறாக போயிட்டுருக்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோன்னு நம்மளுடைய பொறுப்பை தான் நமக்கு நினைவுபடுத்துது. இது ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம்தான். நல்ல வேளை நடிகர் விஜய் அரசுக்குள்ளே வர இந்த மாற்றத்தை கொண்டு வந்து நமக்கு சொன்னார். அதனால் இப்போ நம்முடைய பொறுப்பு அதிகமாகி இருக்கிறது. இப்போ சினிமாவோட தாக்கம் இல்லை, சினிமா மூலம் கிடைச்ச பாப்புலாரிட்டி மூலமாக அவர் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு, அது மூலமாகவே வெற்றி பெற்ற முடியும்னு அவர் நம்புறாரு. ஆனால் இதே விஷயத்தை தான் இப்போ திராவிட இயக்கங்கள், அண்ணாவோ கலைஞரோ, ஈவன் எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே திரை பின்புலத்தை பயன்படுத்தி தான் அரசியலில் ஜெயிச்சிருக்காங்க, இல்லை அரசியலுக்கு வந்திருக்காங்க, ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்கள இருந்து விஜயை எந்த இடத்துல வேறுபடுத்தி பார்க்கணும், இல்லை விஜயும் அந்த பாதையில் தான் போகிறாரு, ஸோ அவரை அதுக்காக அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு புரிஞ்சு இந்த தலைமுறை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாருல, எம்ஜிஆரை வெல்ல வைக்கலையா மக்கள், என்னையும் வெல்ல வைப்பாங்க. அப்போவே அது வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்டு. விஜய்க்கு அரசியல் அறிவு கிடையாதுன்றதுக்கு இதை விட பெரிய நிரூபணம் தேவையில்லை. அப்போ இந்த பிள்ளைகள்லாம் மற்றவங்க சொல்றதை கேட்டு விளங்கிக்கணும். என்ன அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு, அல்லது பொய் சொல்லி மக்கள்கிட்ட தன்னுடைய ரசிகர்கள்ட்ட மறைக்கிறாருன்னா, திரைப்படத்தின் வழியாக மட்டும்தான் எம்ஜிஆர் அறிமுகமாகி அந்த புகழை வைத்து அவர் அரசியல்வாதி ஆகவில்லை. அவர் அரசியல் களத்திலிருந்து, மேடைகளிலிருந்து திரைப்படத்துக்குள்ள போய் திராவிட கொள்கைகளை பிரபலப்படுத்த, மக்களிடம் சென்று சேர்க்க திரைப்படங்களை பயன்படுத்தியவர். திரைப்படத்திலேயும் அரசியல் தான் பேசினார். அவர் திரைப்படத்தை வந்து தன்னுடைய அரசியல் களமாக பயன்படுத்தி கொண்டார், அதுல வெற்றி கண்டார். அதனால அந்த அடையாளத்தையும் புகழையும் அவர் மறுபடியும் மீண்டும் அரசியலுக்கு பயன்படுத்தினார். இப்போ நான் இவங்களுக்கு புரியுற மாதிரி இந்த தலைமுறைக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம லெஜெண்ட் சரவணா வந்து அவர் நடிகரான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, பிஸ்னஸ்மேன். அவர் பிஸ்னஸ்மேன், ஒரு தொழில் அதிபர். அவருக்கு இருக்கிற வசதி காரணமாக ஒரு படம் தயாரிக்க முடியும்னால் அவர் ஹீரோவாக நடிக்க முடிஞ்சு படம் 2 எடுத்துட்டார் இப்போ. அதனால அவர் நடிகர் இல்லை. உதயநிதி நடிகரானா இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய கழக தலைவருடைய பேரன், இப்போ இன்னைக்கு ஆளுகிற முதல்வரின் மகன். அவருக்கு அரசியல் பின்னணி இயல்பாக இருந்தது. ஆனால் அவர் தொழில் அதிபராக தான் எனக்கு தெரியும். அவர் கல்லூரி முடிச்சுட்டு நாங்கள்லாம் அப்போ நான் சன் டிவியில் இருந்து வெளியில் வர ஆண்டு 2000 இயர் ஆஃப் 2000 ஸ்னோ பவுலிங்னு ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க. இந்த பவுலிங் பால் விளையாடுவோமே, அதை தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல அறிமுகப்படுத்தினது ஒருத்தர். அப்போ நாங்கள்லாம் விளையாட போவோம். பார்த்தா கல்லாலேயும் ப்ளூ டிஷர்ட் போட்டு எல்லா ஒர்க்கர்ஸுக்கும், இந்த பீட்சா அவுட்லெட்லாம் இருக்க மாதிரி எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரே டிஷர்ட் போடுவாங்களா, அது மாதிரி ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்லால் ஒரு பையன் கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பான்.
அங்கே ஸ்நாக் கவுண்டர் இருக்கும், ஸ்நாக்ஸ் எடுத்து தருவான், பால் எடுத்து தருவான், நமக்கு எல்லாம். அப்புறம் யாருன்னு கேட்டால் இவர் தான் நம்ம மேயராக இருக்கார்ல, அவரோட பையன், ஸ்டாலினோட பையன் உதயநிதினுவாங்க. ஓ அப்படின்னு. அப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு உதயநிதி தெரியும். டிஷர்ட் போட்டு எல்லாரும் மாதிரி எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களோட சொந்த நிறுவனம். அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர் நிறுவனம், கம்ப்யூட்டர் அனிமேஷன், பல தொழில்களை பார்த்து சமூகத்தில் எல்லாரோடையும் உழைத்து அவருக்கு இருக்கிற பின்புலத்தில் முதலீடுக்கு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அதையும் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு பொது வாழ்க்கையில் இருந்துட்டு பிறகு அவருக்கு இருக்கிற பின்னணிக்கு வசதிக்கு படங்களை விநியோகிக்க வந்தார், பிறகு நடிக்க தொடங்கினார். லெஜெண்ட் மாதிரி பணம் இருந்தால் யார் வேணால் நடிச்சிடலாம் ஓரளவுக்கு. அவரும் நடித்தார். அப்படிதான் உதயநிதி நடிகர்கள். அப்போது அவருக்கு இருக்கிற அரசியல் பின்னணி பெரிய கட்சி சார்ந்திருக்கு, ஒரு குடும்பமே அரசியல் குடும்பம். அப்போ இவருக்கு வழிநடத்த, அறிவுரை சொல்ல, ஆலோசனை சொல்ல, அவரை திருத்த எல்லாத்துக்கும் பின்னாடி அனுபவம் மிகுந்த ஆட்கள் இருக்கிறாங்க. அவர் தனி ஆள் இல்லை, என்னத்தை வேணாலும் அவருக்கு சொல்லித்தர முடியும். அவர் நினைக்கிற ஒரு ரா தாட்ஸ் இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்குன்னா அதை அரசியல் படுத்தி இப்படி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பெரிய கூட்டம் முதிர்ந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. தந்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், டிஆர் பாலுவாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், முந்தைய மூத்த தலைமுறை அரசியல்வாதிகள், அடுத்த தலைமுறை சீனியர்ஸ், அப்புறம் இளம் தலைமுறை எல்லாம் இருக்கிறனால அவர் தனி மனிதன்ல அவரால் செயல்பட முடியும். ஆனால் விஜய் வெறும் திரைப்பட நடிகராக இருந்தவர், 30 ஆண்டுகளாக ஒரு கூட்டுப்புழு கொக்குன்னு இருந்தவர். திடீர்னு யாரோ வந்து நீ நினைச்சா சிஎம் ஆயிரலாம் ஏற்றி விட்டதை நம்பி அரசியலுக்கு வந்தவர். அப்போ எந்த துறை அறிவும் இதில் கிடையாது. அப்போ இவர் மற்றவங்களை நம்பி தான் இருக்காரு, இவருக்கு எதுவும் தெரியாது. அப்போ இவரை நம்பி நம்ம எப்படி வாக்கு போட முடியும்? இப்போதைக்கு போடக்கூடாது. 5 ஆண்டுகளாவது குறைந்தபட்சம் ஒரு அரசு அதிகாரம் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதை பின்பற்றி அவருடைய தவறுகளை சுட்டி காட்டி, இது இப்படி இருக்கிறது, நான் இப்படி செய்வேன், இது தவறு, நான் சரியாக செய்ய முடியும்னு நம்பிக்கை மக்களிடத்தில் ஏற்படுத்தி இவரும் அரசியலை விளங்கி கொண்டு பிறகு தேர்தல் அரசியலுக்கு வந்தால் நம்ம தீர்மானிக்கிற இடத்துல இருப்போம். அன்னைக்கு இவர் தகுதியானவர் எது போட்டியிடுவதற்கு தேர்தலில், அப்போ நம்ம தீர்மானிக்கலாம், யார் வேணாலும் அவருக்கு வாக்கு போடலாம், போடாமல் போகலாம். இன்னைக்கு அவர் வரவே கூடாது இந்த போட்டி. சார், தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி தீவிரமா போயிட்டு இருக்கு. விஜயும் அவரோட சக்திக்கு ஒவ்வொரு தொகுதியா போய் பிரச்சாரம் பண்றாரு. அவருக்கு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. திமுகவோ அதிமுகவோ விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? விஜயோட பிரச்சாரம் எப்படி இருக்கு? ஆமா, திமுகவும் அதிமுகவும் அவங்க மட்டும் இல்லை, விஜயோட ஆதரவாளர்கள் எல்லாமே அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஆனால் கோணம் தான் வேற. அவங்க என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மற்றவங்களெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. நம்ம தலைவர் முதல்வராக உட்காந்துருவாருன்னு. அது தலைகளாக குட்டிக்காரன் நடித்தாலும் நடக்காது. திமுகவும் அதிமுகவும், திமுகனா அவர் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. எங்கேயாவது பரப்புரையில் விஜய் பேரை எங்கேயாவது சொல்கிறாங்களா பார்த்தீங்களா? அவர் ஒரு ஆளாகவே மதிக்கலை, ஒரு பொருட்டாகவே நினைக்கலை. மதிக்கலைன்னு சொல்கிறது ஒன்றும் மட்டமாக சொல்லலை. தங்களுக்கு எதிரியாவோ, களத்தில் ஒரு வலிமையான ஒரு பலசாலியாகவோ, ஒரு எதிரணியாவோ அவரை கருதவே இல்லை, ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. எங்கேயுமே அவரை பற்றி பேச வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அவங்க செஞ்சதே அவ்வளவு இருக்குது, எவ்வளவோ சாதனைகள்னால் அதை வரிசையாக சொல்கிறதுக்கே இந்த பரப்புரை காலம் போதாது. அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பப்போ எடப்பாடிக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த சாமிக்கு. அவர் பாவம் எதையோ உளறிட்டு இருக்கிறார், என்ன பேசுகிறது தெரியாமல். அவர் ஒன்றும் பெரிய பேச்சாளர் இல்லை. அந்த கூட்டத்தை பார்த்தோடனே பொதுவாக மைக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, ஒரு கூட்டத்து முன்னாடி நிற்கும் பொழுது நம்ம ரொம்ப ஒரு மிதப்பில் கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக பேசிடுற வாய்ப்பு எப்போவுமே நடக்கிறது உண்டு பொது தளங்களில். அது அவருக்கு ரொம்ப நிகழ்கிறத பார்க்குறோம். அங்கே போய் நினைக்காததையும் சேர்த்து உளறிடுறாரா, அதனால் அது தப்பாயிடுது. அவருக்கு மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது திமுக வந்து கான்ஷியஸாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக விஜயை நம்ம வந்து எங்கேயுமே சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்து பண்ணுறாங்களா, பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு இயல்பாக நடக்குதான்னு தெரியல. ஆனால் இவர் தான், அதிமுக தான் நமக்கு ஒரே எதிரணின்னு அவங்கள நம்ம எதிராக நிறுத்தினாதான் அவங்களுக்கு எப்படி வாக்குகள் விழப்போறதில்ல. அப்போ அந்த எதிர் வாக்குகள்லாம் நமக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு அவரை மட்டுமே குறி வச்சு தாக்குறதாகவும் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ விஜய்க்கு போகிற இடத்துலலாம் ஒரு பெரிய அளவில் கூட்டம் கூடுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எதிர்பார்த்தது தானா, இல்லை எதிர்பார்த்ததை விடவே ஒரு அதீத சப்போர்ட்டு ஃபீல்டில் இருக்குன்னு பார்க்கணுமா? அந்த ஒரு அரசியலை வேடிக்கை பார்க்குறவன் வாக்காளன் பார்வையில் எனக்கு பார்க்கும் பொழுது எனக்கு என்ன விளங்குதுன்னா, விஜய்க்கு வாக்களிக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்கெல்லாம் யார்? விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும், இல்லை இவரால் செய்ய முடியுமா, இவர் நல்லவரா, இவர் வல்லவரா, இவருக்கு இதெல்லாம் விளங்குமா, உண்மையான நோக்கத்தோடு வர்றாரா, எதுவுமே தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவரை ஆராதிக்கிறவங்க. அவர் ஒரு ஐடல், மேட்ரினி ஐடல்னு சொல்கிறோம், ஒரு சினிமா விக்கிரகம். அவரை அப்படி உயர்த்தி கொண்டாடும் பொழுது சிந்திக்கிற திறன் மழுங்கடிச்சிடும். ஒரு மயக்கம், போதை தான் இருக்கும். போதையில் இருக்கவனை வாக்கு போட கூட்டு போனால் சாவடிக்கு அவன் எப்படி படத்தை பார்த்து ஓட்டு போடுவானோ அதை மாதிரி இவங்க இவரோட முகத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க. இந்த கூட்டம் யாராக இருக்கும் அப்படின்னா, இளைஞர்கள், வயதானவர்களையும் நிறைய பேர் இருக்காங்க பார்க்குறேன். 35, 40, 50, 60 வயசுக்காரங்களாம் ஐயோ விசைக்கு ஓட்டு போடுவோம், பிள்ளை மாதிரி, தம்பி மாதிரி,
எங்கள் அப்பா மாதிரி மாமா மாதிரி இந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் உண்டு. இந்த இளைஞர்களுடைய இவர்களுடைய வாக்கு விகிதாச்சாரத்தை பார்க்கும்பொழுது அது நான் வந்து 10லேருந்து 12 விழுக்காடு இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அதிகமாக போய் இவர் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு இவர் சொல்கிற பொய்யெல்லாம் நம்பி கூட இன்னும் கொஞ்சம் வந்தால் 13-15 விழுக்காடுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 20 விழுக்காடு விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. 20 விழுக்காடு ஒரு வெற்றி வாய்ப்பை தராது. 30, 33, 35 தாண்டும் பொழுது தான் வெற்றி என்கிற கோட்டையே நம்ம பார்க்க தொடங்குவோம். அந்த வகையில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்றதான் நான் நினைக்கிறேன். திமுகவில் காலகாலமாக இருந்து வந்து திமுகவுக்கு வாக்களித்த குடும்பங்களில் இருக்கிற இளைஞர்கள் இப்போ விஜய் பக்கம் திருப்பி இருப்பாங்க. அதனால் திமுகவினுடைய காலகாலமாக இருக்கிற அந்த வாக்கு விகிதத்தில் லாயல் ஓட்டர்ஸ் அப்படியே இருப்பாங்க. அப்பப்போ குடும்பத்துக்காகவும் அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் ஓட்டு போட்டிருந்த இளைஞர்கள்லாம் இப்போ விஜய் பக்கம் வந்திருப்பாங்கல்ல. ஒரு சின்ன கணிசமான தொகை திமுகலேருந்து போகும், பெரிய தொகை அதிமுகலேருந்து போகும், பாஜகலேருந்து போகும், நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாத்துலேருந்து வர்றதான விஜய்கிட்ட புதுசாக ஒன்று உருவாகாதில்ல. புதிய வாக்காளர்கள் முதல் முறையாக வாக்கு போடுறதுல பெரும்பாலானவர்கள் விஜய்க்கு போடுவாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த வாக்கு விகிதாச்சாரம் விழுக்காடு இவ்வளவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வெற்றி வாய்ப்பு என்பது விஜய்க்கு கிடையவே கிடையாது. கூட்டம் கூட்டுறதுக்கு நிறையா காரணம் இருக்குது. வாக்கு அளிக்கிறவர்களும் இருப்பார்கள், வாக்கு அளிக்காத சிலரும் இருப்பார்கள். வேற கட்சிக்கு ஓட்டு போகிறவங்க கூட ஒரு தடவை விஜயை நேரில் பார்த்துருவோன்ற ஆசை. நடிகன் தானே, அவனை நேரில் பார்க்கும் பொழுது அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி தனி தான். ஒரு மாப் மென்டாலிட்டியில் போய் இல்லை, அது எப்போவுமே எல்லாருக்கும் உண்டு. பாருங்க, இப்போ நான்லாம் நட்சத்திர அந்தஸ்து உள்ளவன், ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர். நம்ம பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கும். இவர் சரியாக சொல்லுவார், பேசுவார், தமிழ் ஆர்வம் உள்ளவர்னு. அப்படிப்பட்டவர்களே பார்க்கறதுக்கு சில பேர் விரும்பும்பொழுது கூட புகைப்படம் எடுத்துக்கணும்னு நினைக்கும் பொழுது, தொலைவில் சினிமாவில் மிகப்பெரிய கதாநாயகனா ஒரு போலி பிம்பத்தில் உயர்ந்து நிற்கிறவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிறது. அதனால் அதில் ஒன்றும் வியப்பில்லை. அந்த கூட்டம் முழுமையாக வாக்காக மாறாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெரிய கூட்டம் அவருக்கு கூடுது. முதல்ல இயல்பாக கூடுற கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மளும் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் போக போக தான் தெரிஞ்சது, பக்கத்து ஊர்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து வேனில் வண்டிகள்லாம் வச்சு நிறைய பேரை கொண்டு வர்றதும் 500 ரூபாய் 300 ரூபாய் பிரியாணி, இது வந்து மற்ற கட்சிகளுக்கு கிண்டல் பண்ணுறாங்கல்ல, இது தாவேக்காலையும் நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். விஜய்க்கும் அப்போ வந்து காசு கொடுத்தோ இல்லை வேன்ல அவங்களும் வர்றாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப வேண்டிய நம்ம சென்னை குப்பத்தில் இருக்க எனக்கு தெரிஞ்ச சில பசங்க வந்து 16 வயசு 17 வயசு பசங்கள்லாம் தினமும் 500 ரூபாயும் பிரியாணிக்கு தாவேக்காக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்கும் போகிறாங்க. இந்த பசங்களுக்கு கட்சியெல்லாம் கிடையாது. வாக்களிக்கும் போது 18 வயசு தாண்டவங்க யாருக்கு வேணா போடுவாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பசங்கள்லாம் எல்லா கட்சிக்கும் போகிறவங்க. பிரியாணி 500 ரூபாய் சம்பளம் ஆச்சு, அவ்வளோதான். இது தாவேக்காக்கும் நிறைய நடக்குதுன்னு தெரியுது. ஓகே, இப்போ விஜய்க்கு வந்து வர்ற கூட்டம் பெருசாக ஓட் ஆகாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கணிப்பு. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ நிறைய கருத்து கணிப்புகள் இப்போ தேசிய மீடியா, நேஷ்னல் மீடியாஸ் வந்து சிலது போய் எடுக்கிறாங்க. ஒரு டையிங் இண்டஸ்ட்ரியில் போய் ரேண்டமாக கேட்குறாங்க. எல்லாம் வந்து அபவ் 40 நீண்ட காலமாக உழைக்கிற மக்கள். அதில் நிறைய பேர் விஜய்னு கண்ணை மூடிட்டு விஜய்க்கு தான் அப்படின்ட்டு சொல்கிறத பார்க்க முடியுது. இது நிறைய பேர் எடுக்கக்கூடிய பேட்டிகளில் ஒரு யதார்த்தமாக நடக்குது. அதனால தான் கேட்குறேன், விஜயை வந்து நம்ம கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமோ, மற்ற நடிகர்களுக்கு வந்த வாக்கு சதவீதத்தை விட ஒரு பெரிய ஒரு ஸ்வீப் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் நிச்சயமாக நினைக்கல. ஓகே, இந்த மாதிரி சிந்தனை மழுங்கடிக்கப்பட்ட கூட்டம் இவ்வளோ இருக்குன்றது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வியப்பெல்லாம் ஏற்படுத்தினது உண்மைதான். ஆனால் அது அவங்களுக்கு வெற்றியை தருகிற அளவுக்கு நிச்சயமாக இருக்காது. பிறருடைய வெற்றியை பாதிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார் இன்னைக்கு. இவருக்கு இதுதான் அவருக்கு முதலும் முடிவும். இந்த இதோட அவர் போகிற அரசியல் அவருடைய அரசியல் அது. அதனால் அது பிறருடைய முடிவுகளில், அதாவது திமுக வெளில போகிறதா, அதிமுக வெளில போகிறதா, காங்கிரஸ் வெளில போகிறதா, பாஜக வெளில போகிறதா, அந்தந்த தொகுதி வேட்பாளர்களில் அந்த இடத்த பாதிக்கிற இடத்துல விஜய் இருக்கிறார். ஆமாம், நிச்சயமாக அதை கெடுக்கக்கூடிய அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல அவருடைய வாக்குகள் இருக்கு. திருமாவளவன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, விஜயை தனிச்சு நிற்கணும் அப்படிங்கிறதே வந்து பிஜேபியோட பிளான் தான். சிறுபான்மையினரோட ஓட்டை அவர் மூலமாக பிரிக்கலாம், அது வந்து திமுகவோட வெற்றி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. உண்மையிலே ஒரு சிறுபான்மையினர் ஓட்டில் இவரால் பெரிய ஸ்பிளிட்டை கொண்டு வர முடியுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலினோ எடப்பாடியோ இல்ல பெரிய தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவங்கள முன்னிறுத்துறதை விட அந்த தொகுதி வேட்பாளர்களை தான் முன்னிறுத்துவாங்க. அவங்க தான் நல்லவங்க வல்லவங்க, இவங்க எல்லா விஷயமும் பார்த்துப்பாங்கன்ட்டு அவங்கள முன்னிறுத்தி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து வேன்ல கூடவே நிற்பாங்க. ஆனால் இவர் போற எந்த இடத்துலையும் வேட்பாளர்களை ஏத்துறது இல்லை, அவர் முகத்தை மட்டுமே ரிஜிஸ்டர் பண்றது, ஜஸ்ட் கையை காட்டுறதுன்னே
ஒரு டெமோக்ரஸிக்கே ஒரு அகைன்ஸ்டான ஒரு விஷயம் மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஸ்டைல் ஆஃப் பிரச்சாரத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? விஜயோட ஒரே பலம் வந்து முகம் தானே. விஜய்ன்ற நடிகருடைய முகமூடி தானே. அந்த நடிகருடைய முகமூடின்னு ஏன் சொல்றேன்னா, விஜயை கூட யாருன்னே நமக்கு தெரியாதுல்ல. இது வரைக்கும் நமக்கு நடிகராக தானே தெரியும். பல கதாபாத்திரங்களில், பல பெயர்களில், பல குணநலன்களோடு இருக்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. ஹீரோ தான். அப்போ நல்லவனாக தான் இருப்பான் எல்லா படத்துலையும். அதனால பிடிச்சு போயிடுது. ஆனால் நீ இயல்பான விஜயா எப்படி இருப்பான்னு கொஞ்சம் பாருங்க. இவர் நடிகர் அந்தப்போ இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம கவலை கூட படல. சும்மா அந்த கிசு படிப்பாங்கல்ல, பெரிய பிரபலங்கள்னாலே அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். இன்னைக்கு அங்கே போறாரு, நாங்கள் பார்த்தோம், இங்கே நின்னாருன்னு, அவ்வளோதான். அப்போ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை படிக்கிறதுல இருக்கிற ஆர்வம் மாதிரி இவரை பின்பற்றிட்டு இருந்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அரசியல்வாதின்னு வந்தால் அது பொதுத்தளம். எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விமர்சிப்பாங்க. நீ தடை செய்யவே முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு வரணும். இவர் நடிகர் அந்தப்போ யாரும் இவரை பற்றி நம்ம பேசலை, கண்டுக்க கூட இல்லை. ஏன்னா நடிகர். ஆனால் அரசியல் தலைவர்னும் போது நம்ம பேசுகிறோம்ல. அப்போ இவரோட செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் தோற்றவர் தானே. பெற்றோராக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் சரியா இல்லாத ஒருவர் எப்படி திடீர்னு ஒரு நல்ல தலைவராக மட்டும் உருவெடுத்து விட முடியும்? தலைமை பண்பு எங்கே தொடங்குது? இப்போ சொல்லுவாங்களே, MBA படிக்கும்பொழுது பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம்னா என்னன்றதோட ஒரு குறுகிய இடத்த நீங்கள் எங்கே பார்க்கணுன்னு, ஒரு குடும்பம். நம்ம அம்மா பண்ணுற மாதிரி நிர்வாகத்தை MBA பலவிதமான பாடங்களை MBAல படித்தவனால கூட நிர்வகிக்க முடியாது. ஒரு வீட்டில் கணவனை கவனிக்கிறதுலேருந்து, மாமனார் மாமியாரை கவனிக்கிறதுல, தன்னுடைய பெற்றோரை கவனிக்கிறதுலேருந்து, பிள்ளைகளை வளர்க்குறதுலேருந்து, பள்ளிக்கூடம், பேங்க்கு, வெளியில் போகிறது, காய்கறி, ஷாப்பிங், பர்ச்சேஸ் அப்படின்னு நிர்வகிக்கிற ஒரு திறமை இயல்பாக ஒரு பெண்ணுக்கு வருதில்ல. இதுதான் ரியல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை முறைப்படி நம்ம படிக்கிறது தான் MBAன்றதான் எல்லா இடத்துலையும் ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு அடிப்படை இயல்பான நிர்வாகத்தன்மை கூட இல்லையே. தன்னுடைய குடும்பத்தையும் நிர்வகிக்க முடியலையே. உனக்கு திடீர்னு எங்கேருந்து தலைமை பண்பு வந்துடும்? எங்கேருந்து பொறுப்பு வந்துடும்? நீ உன்னுடைய வயதான பெற்றோரை சரியாக பார்த்துக்கிற பொறுப்பு இருந்தால் தானே அது மாதிரி சமூகத்தில் இருக்கிற பெரியவர்களையும், நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களையும், அடக்கப்பட்டவர்களையும் நீங்கள் பாதுகாக்க முடியும். அப்போ உன்னோட பிள்ளைகள் மேலே அக்கறையும் அன்பும் பாசமும் இருந்தால் தானே நீ இங்கே இருக்கிறவங்க மேலே அக்கறை காட்ட முடியும். ஃபேமிலின்றது நம்ம சொசைட்டியை எப்படி இது பண்ணுவோன்னா, சொசைட்டி இஸ் அ ஃபேமிலி அட் லார்ஜ்னு சிவிக்ஸில் படிப்போம். வரலாறுல முதல் வரி அதான் இருக்கும். சமூகம் என்பது ஒரு பெரிய குடும்பம். அப்போ சொந்த தனிப்பட்ட குடும்பத்தையே நிர்வகிக்க திறமையும் திராணியும் இல்லாத ஒருவர் எப்படி பெரிய குடும்பமான சமூகத்தை பார்ப்பாய்? அப்போ இந்த கேள்வி வரும்ல, எல்லாத்துலேயும் தோற்றவன் எப்படி தலைவனாக முடியும்? இடர்வதறி எல்லாருக்கும் இயல்பு. எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு சர்க்கிள் இடரல் இருக்கும். அதை ஒத்துக்கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற, விளங்கி சரிப்படுத்த முயல்கிற மனப்பான்மை தான் இயல்பான மனிதன். இவர் அதுலேயும் தோற்றவராச்சு இல்லை. அப்போ தன்னுடைய கட்சியில கூட பாருங்க, இவர் சொல்லி இல்லை, மற்றவங்க சொல்லி தான் இவர் கேட்குறாங்க. அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டியும் இல்லை. ஹவு கேன் யூ பி எ லீடர்? நீ எப்படி ஒரு கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வச்சு வழிநடத்தி திட்டங்களை செயல்படுத்த முடியும்? மற்றவங்க சொல்றதெல்லாம் நீ நம்பி தான் ஆகணும். ஒவ்வொருத்தனும் ஒன்று சொல்லுவான். ஏன்னா உனக்கு அந்த துறை அறிவு கிடையாது. எப்படி நீ வழிநடத்த முடியும்? இதெல்லாம் ரசிகர்கள் உணராம நடிகராக பார்த்து ஏமாந்துட்டு இருக்கனால பெரிய ஆபத்தை நோக்கி இந்த மாநிலத்தை வழி நடத்துகிற தவறான இடத்துல இருக்காங்க. அவருக்கு வாக்களிக்க போகிற சிறியவர்களும் பெரியவர்கள். அவர் தனிப்பட்ட அவரோட குடும்ப வாழ்க்கையிலையும் அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கிங்க. அப்கோர்ஸ் அவங்க மனைவியே நேரடியாக அவர் மேலே குற்றம் சாட்டிட்டாங்க. அவரும் ஒரு நடிகை கூட பொது வெளியில் அப்பியர் ஆகிட்டாரு. பொதுவாக தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு தலைவருக்கு இந்த தன் மனைவியை சரியாக பாதுகாத்துக்கலன்னா ஒரு பெரிய கோபம் இருக்கும். அந்த தலைவரை புறக்கணிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பேக்லாஷ்க்கு அப்புறமும் பெண்கள் சப்போர்ட் அப்படியே இருக்கு? நீங்க எந்த இடத்துல அது இவர் அதை மீறி அவர் எந்த அவரோட பின்னடைவே இல்லாம எப்படி இருக்கிறாருன்னு நீங்க பாக்குறீங்க? அதான் இது நட்சத்திரங்களுக்கு நம்ம கொடுக்குற அலோவன்ஸ். இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் சொல்கிறீங்களா, எல்லா யங் கேர்ள்ஸும் சரி, மேரிட் விமன், பெரிய அம்மாக்கள் எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சும் ஆதரவு ஏன் கொடுக்குறாங்கன்னா, அது நட்சத்திரத்துக்கு கொடுக்குற சலுகைகள். இது அவங்க கணவருக்கு கொடுப்பாங்களா? அவங்களுடைய மருமகனுக்கு கொடுப்பாங்களா? அவங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் குடும்பம். நம்மளாம் இயல்பான மக்கள். அவங்க நட்சத்திரங்கள். அவங்க நட்சத்திரங்களாக இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி வேணா இருந்தால் போட்டோம் நீங்கள் ஆதரவு கொடுங்க. ஆனால் அவர்களை தலைவராக்காதீர்கள். அந்த வேறுபாட்டை அவங்க விளங்கிக்கிட்டாங்கன்னா வாக்காளர்களாக இருக்க மாட்டாங்க. நடிகராக பாராட்டுங்க, கொண்டாடுங்க, வச்சு கொஞ்சுங்க. ஆனால் அவன் தலைவனாக கூடாது. ஏன்னா அதை பண்பற்றவன், அவன் தலைமை பண்பு இல்லாதவன், தகுதியற்றவன்றதை வேறுபடுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க விளங்கிக்குவாங்க. இப்போதைக்கு அந்த போதையிலேருந்து அவங்க தெளிகிற மாதிரி இல்லை. விஜய் இன்னுமே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல தான் ட்ரீட் பண்ணி. ஆமாம், அவருக்கு அந்த அலவன்ஸ் கொடுக்கறதுனால தான் இவங்கெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. சார், விஜயோட அவர் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்களா? ஒரு அட்ராக்டிவாக இருக்குதா? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ஏற்கனவே தாய்மாமன் சீரு, பிறந்த குழந்தைக்கு
மோதிரம் சம்திங் அண்டு எல்லாருக்குமே எல்லா ஊருக்கும் பேருந்தில் பயணம் ஃப்ரீன்னாரு. இப்போ வந்து என்ன தமிழ்நாடு ப்ரிவிலேஜ் கார்டுன்னு ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓவரால் அவரோட வாக்குறுதிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியல்வாதியாவே பார்க்க முடியலன்றது நீங்க வாக்குறுதி ரேஞ்சுக்கு போறீங்களா? அவருக்கெல்லாம் என்னன்னு அது புரியுமான்னு எனக்கு தெரியாது. எழுதி கொடுக்குறாங்க, அந்த ஒப்பிக்கிறாரு. சினிமாவில் வசனத்தை ஒப்பிக்கிறாரு, இங்கே வந்து மேடையில் அது அரசியல் கருத்துக்களை ஒப்பிக்கிறாரு. இவர் ஒரு ஆளா மதித்து நம்ம வாக்குறுதின்ற உயர்வுக்கெல்லாம் அவரை உயர்த்தி நம்ம தமிழ் அரசியலை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். அவ்வளவுக்கெல்லாம் அவர் சொன்னா அதே வார்த்தை தான், வருத்தம் இல்லை. அவர் ஒரு அரசியல்வாதியாவே அவ்வளவுதான், பண்ண வேண்டாம். பெரிய நடிகர், அதை யாருமே மறுக்க முடியாதானே நிரூபிச்சிட்டீங்க. இங்க நீங்க வந்து வர்றதுக்கு கூட உங்களுக்கு அடிப்படை தகுதியே இல்லை. நீங்க கேட்டுக்குள்ள கூட ஒன்னும் வர முடியாது. எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கணும் தானே. அவர் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிஷியனா சில பிழைகளோட தான் அவரை ஏத்துக்க முடியும். நம்ம ஆல்ரெடி இருக்கிற கட்சிகளையும் பிழைகளோட தான் ஏத்துக்கிறோம். அது மாதிரி தானே இவரையும் பிழைகளோட தானே நம்ம ஏத்துக்க முடியும். இவரை அக்செப்ட் பண்றோம், அரசியலுக்குள்ள வாங்கன்னு அக்செப்ட் பண்றோம். முதல்வர் ஆகிறதுக்கு இல்லை, அரசியலுக்குள்ள வாங்கன்னு நம்ம அனுமதிக்கிறோம். ஏன்னா யார் வேணா வரலாம், வாங்கங்கிறோம், செயல்படுங்கிறோம். 5 ஆண்டுகளோ 7 ஆண்டுகளோ 8 10 ஆண்டுகள் செயல்படுங்க. மக்களோட மண்ணை ஒரே ஒரு தரம் மண்ணில் காலை மிதிக்க சொல்லுங்க. இல்லை, அப்போ இவ்வளோ நாள் அப்போ அவர் கட்சி தொடங்கினதுலேருந்து சில செயல்பாடுகள் அங்கங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போ பிரச்சாரத்துக்கு மற்ற தலைவர்கள் அளவுக்கு பண்ணலனாலும் அவர் ஓரளவு பிரச்சாரத்துக்கு வராரு, அவரால் முடிஞ்சதை பண்ணுறாரு. அதை வச்சு நம்ம அவரை வேல்யூ பண்ண முடியும். அவர் முடிஞ்சதை பண்ணும்பொழுது பார்க்கும்பொழுது இவருக்கெல்லாம் இன்னும் அந்த தகுதி கொஞ்சம் கூட ஆரம்பிக்க கூட இல்லைன்றது தான் நமக்கு விளங்குது. நீங்கள் முழுமையாக செயல்படுங்கன்றேன் நான். மக்களோட மக்களாக வாங்க. இந்த நட்சத்திர முகமூடி ஒன்று இருக்குல்ல, ஸ்டார் ஸ்டேட்டஸ், ஒரு மாஸ்க் ஒன்று, அது கலரணும், அது வெளியில் போகணும். அதுக்கு உங்களுக்கு 5லேருந்து 10 ஆண்டுகள் ஆகும். இன்றைக்கி உங்கள் பின்னாடி நிற்கிறவன் நீங்கள் நடிக்கிறத விட்டுட்டா 10 ஆண்டுக்கு பிறகு உங்கள் பின்னாடி நிற்பானா? அந்த நிலைமையில் வந்து ப்ரூவ் பண்ணுங்க, உண்மையாலுமே நான் வருத்துன்னு, நான் அதுக்கு தகுதி உள்ளவன், உங்களுக்காக உழைக்க வந்தவன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலும் அன்னைக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி அவர் விட்டுட்டு இருந்தான்னு சொல்கிறார், உடனே எல்லாம் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்கல்ல. என்னத்தை விட்டு வந்திருக்கிறார்? தனி விமானத்தை விட்டாரா? சொகுசை விட்டாரா? இல்லை இன்னும் ஏசி ரூமில் பரப்புரை காலத்தில் ஆகாமல் வெயிலில் கருத்து வாடி வதங்கி வெயிலில் சுற்றிட்டு இருக்கான வயசையும் தாண்டி 70 வயசுல 75 வயசுலையும் அந்த மாதிரி எதையாவது விட்டாரா? இன்னும் அப்படி 10 நிமிஷம் மொத்த காட்டிட்டு உள்ளே இறக்குனா ஏசி கேர வந்தானே, எதை விட்டுட்டு வந்தீங்க? அதை உடனே இவங்க விளங்காமல் கை தட்டுறாங்க பார்த்தீங்களா? எதையும் அவர் விடலை. அப்படின்னாலும் அவர் வந்திருக்கிற தளம் அங்கே 200 கோடி தான் கிடைக்கும், இங்கே 20,000 கோடியெல்லாம் கிடைக்கும், 2 லட்சம் கோடி கூட கிடைக்கும் ஊழல். இவர் ஊழல் பண்ணதான் வராருன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. இவர் திமுகவை தன்னை தூய கட்சி என்றும் தூயவன் என்றும் திமுகவை தீய கட்சின்றார்ல. எந்த அடிப்படையில் தீய கட்சின்னு சொல்றாரு? வெளியில என்ன எதுக்காக சொல்லியிருக்காரு? ஊழல் தானே, ஊழல் தானே அவர் பிரதான காரணமா எடுத்து வைக்கிறாரு. இவர் 30 ஆண்டுகளா கருப்பு பணத்துல வருமானத்தை சம்பாதிச்சு வளைச்சு சேமிச்சு வச்சிருக்கவர். எப்படி முழுமையா ஊழல்வாதியா வாழ்ந்தவர் எப்படி இன்னொருத்தர் ஊழல்வாதின்னு குற்றம் சாட்ட முடியும்? கருப்பு பணம் இல்லாம திரைப்படம் எடுக்க முடியுமா? ரொம்ப சின்ன படமான 2, 3 கோடி 5 கோடி படத்துக்கே சிலர்கிட்ட கணக்கு காட்ட மாட்டாங்க. இவருக்கு 50 லட்சம் கொடுத்தா 25 லட்சம் தான் பேப்பரில் இருக்கும், 20 லட்சம் கொடுக்கறதுல 10 லட்சம் தான் பேப்பரில் இருக்கும். இவர் 200 கோடி வாங்கிட்டு இருக்க இடத்துல எவ்வளவு கருப்பில் போகும், எவ்வளவு வெள்ளையில் போகும்? எத்தனை 500 கோடி படம்னா அது 750 இருக்கும். ஆனால் பேப்பரில் ஐடிக்கு எவ்வளோ காட்ட முடியுமோ அதை தான் வெளியில் சொல்ல முடியும். கருப்பு பணத்திலே 30 ஆண்டுகள் வருமானம் சம்பாதிச்சு செய்து பணக்காரானவர், ஊழலிலேயே திளைத்து வாழ்ந்தவர், தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தவர், எப்படி ஒரு அரசியல் கட்சியை ஊழல்வாதிகள் என்று சொல்ல முடியும்? ஒரே ஒரு ரசிகன் யோசிப்பானா இதை? ஆனா எனக்கு ஊழல் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, நான் பார்க்காத பணம் கிடையாது. அந்த பணமே கருப்பு பணம் தானே, ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. உடனே கை தட்டுறாங்களா? இவர் ஊழல் பண்ணவர் தானே நான் சொல்றேன். ஒரு படம் கூட கருப்பு பணம் இல்லாமல் எடுக்க முடியாதுங்க. இது என்ன நான் கண்டுபிடிச்ச உண்மையா? இருக்கிற இயல்பு தானே. ஏன் மற்ற நடிகர்கள்லாம் இந்த மாதிரி பெறாரு ஊழல்வாதின்னு ஏன் சொல்றது இல்லை? ஏன்னா நம்மளும் அதான் பண்ணிட்டு இருக்கோம், அமைதியாக இருப்பாங்க. இவர் எப்போ அரசியல்வாதி ஆயிட்டாரோ அதை காரணமாக திமுக மேலேயோ பிற கட்சிகள் மேலேயோ சொல்ல முடியாது, அது எந்த கட்சி மேலேயும் இவர் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் முழுக்க சம்பாதிச்சதே எஸ்ஏசி, அவருடைய தந்தை இயக்குனராக அந்த காலத்துல இருந்தே கருப்பு படம் தானே வீட்டுக்குள்ள. கருப்பு பணம் இல்லைன்னா திரைப்படமே கிடையாதுன்ற அடிப்படை உண்மை எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போ ரசிகர்கள் எப்படி அவரை தூயவன்னும் இன்னொரு கட்சியை தீய கட்சின்னு சொல்ல முடியும்? இவர் இப்போ சொத்து மதிப்பு எவ்வளோ காமிச்சிருக்கிறாரு? 640 கோடி. ஒரு படத்துக்கு 200 கோடினா இந்த 30 வருஷத்துல அது 20 கோடியில் தொடங்கி இருக்குன்னு வச்சுக்கலாமே, 10 கோடியில் தொடங்கி இருக்குன்னு. 10, 20, 50, 75, 100, 125, 50, 200 வந்திருக்குல்ல. அப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்குக்கு இவருக்கு குறைஞ்சது ஒரு 5000லேருந்து 10,000 கோடி இருந்திருக்கணுமா? எப்படி 1500 கோடின்னு காட்டிங்க? ஆனால் இப்போ எல்லா பொலிட்டீஷியனுமே அவங்களோட இல்லை இவர் தான் தூயவன்னு சொல்லிட்டாருன்னா மற்றவங்களை பற்றியும் பேசக்கூடாது. தூயவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நாம என்ன சொல்கிறோம்? நமக்கு எல்லாம் தெரியும், அரசியல்னாலே ஊழல் நமக்கு தெரியுமே.
நம்ம அதை கடந்துதான் ஆதரிக்கும். ஆனா நம்ம ஆமா ஊழல் இல்லாமல் அரசியல் இல்லை. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இன்னைக்கு எங்க எடுத்துக்கிட்டாலும் ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் இப்ப ஜெயில இருக்காரு, ஸ்வீடிஷ் பிரைம் மினிஸ்டர், பிரெஞ்சு பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஊழல்ல சிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காலயும் எவ்வளவு நடந்ததுன்னு தெரியும், எல்லா நாடுகள்லயும் இருக்கும், தமிழ்நாட்டிலையும் இருக்கும். ஊழல் இல்லாமல் அரசியல் இல்லை. நீ ஏன் அதை பின் பாயிண்ட் பண்ணி அவன் தீய கட்சி நீ தூய வன்ற? நீ கருப்பு பணத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்க, உன்னுடைய கணக்கே பொய் கணக்கு தானே. எப்படி 1500 கோடி ஆகும்? கடந்த 10 வருஷங்கள்ல எடுத்தாலே 2000 கோடி ஆச்சு. ஆனா அது ஒரு பொலிட்டிக்கலா இன்னொரு ஒரு எதிர்கட்சியை அட்டாக் பண்றதுக்கு அந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணும்போது ஏடிஎம்கே ஊழல், நான் இப்ப அரசியல் விட்டோம், அவங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நானும் பண்றேன் நீயும் பண்றேன். நான் இப்ப ரசிகர்கள் வாக்களிக்கிறாங்கல்ல, இவர் இந்த வாதத்தை தானே அவங்ககிட்ட முன் வைக்கிறாரு. இப்ப ஜனநாயகம்ல ஃபுல்லா படத்தை பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்களே, அதுல முழுக்க முழுக்க திமுக என்னமோ பயங்கரமா திட்டி ஊழல் ஊழல் சொல்றாங்க, அவன் அவ்வளவு திருடுறான் கொள்ளடிக்கிறான்னு, அதை தானே வாதமா எடுத்து வைக்கிறாரு. அப்ப நீங்க சிந்திக்கணும்ல, நான் அவங்க கிட்ட இதை கேட்கறேன். அவர் முழுக்க முழுக்க கருப்பு பணத்துல மட்டும்தான் படம் எடுத்து சம்பாதிச்சு இது வரைக்கும் சேர்த்தவர். இப்ப பொய் கணக்கும் காட்டியிருக்காரு. ஊழல் செய்யறவன் தானே பொய் கணக்கு காட்டணும். அவ்வளவு திருடி இருக்கவர் எப்படி தன்னை தூய கட்சின்னு சொல்ல முடியும்? அதை ஏன் நீங்க அவர்கிட்ட கேட்க மாட்டீங்க? விஜய்க்கு அந்த குவாலிட்டி இல்ல, ஊழலை பத்தி கேள்வி கேட்கறதுக்கான தகுதி. அவர் அதை பேசாம இருந்தா நம்மளும் பேச மாட்டோம். ஏன்னா இவங்களும் செய்வாங்கன்னு தெரியும், இவர் செய்யறாருன்னு தெரியும். இவர் அதை வைக்கிறனால நம்ம கேட்கிறோம், நீ ஏன் திருட? இவ்வளவு வரைக்கும் நீ வைத்திருக்கிறது அவ்வளவும் கருப்பு பணம். கருப்பு பணம் வந்து அரசாங்கத்துக்கு வரி மூலமா போக வேண்டிய கள்ள பணத்தை தானே சம்பாரிச்சு வளமா இருக்க. இன்னைக்கு தனி விமானத்துல போறேன்னா அது என்னோட காசு தானே, கருப்பு பணமா வந்திருக்கேன். அரசு பணம் மூலமா எனக்கு வந்திருக்க வேண்டியதான பொதுமக்கள் ஆகிய எனக்கு. அப்ப அதுல நீ சம்பாதிச்சு போறான்னா என் காசை திருடின வந்தானே நீ. கருப்பு பணம் என்பது திருட்டு காசு, அரசாங்கத்தை செலுத்த வேண்டிய வரிப்பணம். அந்த வரிப்பணம் பொதுமக்களுடைய நலனுக்காக செலவழிக்க வேண்டிய பணம். அப்ப மக்களுடைய வரிப்பணத்தை திருடி அதுல சுகவாசியா நீ வாழ்ந்துகிட்டு நீ தன்னை தூய கட்சி என்றும் தூயவன் என்று எப்படி சொல்லுவ? அந்த ஊழலை எப்படி ஒழிப்பேன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், 30 ஆண்டுகள் நான் நடிகனாக இருந்துட்டேன். அந்த துறைக்குன்னு இருக்கிற சில விஷயங்கள்லேருந்து நான் தப்பிக்க முடியாது. அன்னைக்கு நான் அரசியல்வாதியா இல்லை, நடிகனாக இருந்தேன். பல கருப்பு பணத்தை ரஜினிகாந்த் ஒத்துக்கிட்டாரா? நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன்னு ஒரே ஒரு முறை சொல்லுங்க. கருப்பு பணத்துல தான் சம்பாதிச்சேன், வாழ்ந்தேன் இது வரைக்கும். இனிமே நான் கருப்பு பணம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், உங்களுடைய வரி பணத்தை கொள்ளை அடிச்சதுக்கு மன்னிப்பு சொல்லுங்க. இந்த வாதத்தை விட்டு அடுத்ததுக்கு போவோம். ஸோ அப்போ அவர் கருப்பு பணம் அப்படின்ட்டு வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு உயர் நிலையில் அவர் இல்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம். அடிப்படையே பிழை. ஓகே சார், இப்போ அவர் ஜனநாயகன் படம் வெளியானது வந்து பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாக இருக்குது. நீங்களும் அது ரிலேட்டடாக ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க. அது மறைமுகமாக விஜயே தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மறைமுகமாக குற்றம் சாட்டியிருக்கீங்க. அந்த அளவுக்கு இதை ஸ்ட்ராங்காக இதையும் விஜய் மேலேயே பழிய போடணுமா? இப்படி ஒரு விஷயத்த அவர் பண்ணுவாரா? பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன், முழுமையாக நம்புறேன். அவர் எப்படி இப்போ பிற கட்சிகள், அவர் சொல்ற திமுக ஊழல் கட்சின்னு சொல்றாரு, ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் ஆதாரம் கொடுத்துருக்காரா? ஒரே ஒரு பேப்பர் எங்கேயா காட்டியிருக்காரா? சொல்லிட்டே இருக்காருல்ல, அதுக்கு யாருமே ஆதாரம் கேட்கல. நான் விஜய் தான் இது பண்ணியிருக்காருன்னு சொல்றேன், ஏன்ட்ட ஆதாரம் கேட்கணும்? அவர் எந்த அடிப்படையில் சொல்றாரோ அதே அடிப்படையில் நான் சொல்றேன். ஓகே, இப்போ அவங்க ஏதோ ஒரு சார்ஜஸ், அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ நீங்க எதனால இதை விஜய் பண்ணியிருக்கணும், இது மூலமா அவருக்கு தெளிவாக எழுதியிருக்கிறேனே. அதான் அது பொங்கலுக்கு வெளியாகி இருந்தா அவருக்கு இருந்த எதிர்பார்ப்புக்கும் மாஸ் அப்பீலுக்கும் ரசிகர்கள் காத்து கொண்டிருந்த வெறித்தனத்துக்கும் பராசக்தி எதிர்வினை ஆற்றியதற்கும் படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை விட இப்போ எப்படி அவர் தப்பான ஆளா இருந்தாலும் வாக்கு போடுறாங்க, அந்த மாதிரி அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கும். அந்த வாய்ப்பு போயிருச்சா? இப்ப தேர்தல் போக போக நெருங்க அவருக்கும் உள்ள தகவல்கள் வந்துட்டு இருக்கும்ல, நம்ம நினைச்ச மாதிரி இல்லை, சிஎம்லாம் ஆக முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு 2 தொகுதியே வெல்றதுக்கு சந்தேகமா இருக்கு, நம்ம வேட்பாளர்கள்ல 4-5 வென்றாலே பெரிய விஷயம் பேசிக்கிறாங்கன்ற தகவல்லாம் அவருக்கும் கிடைக்கும்ல, நமக்கு கிடைக்கிற மாதிரி. அப்போ இதுக்கு பிறகு தோத்த பிறகு ஜனநாயகன் வந்து நிக்குமா? படம் ஏற்கனவே ரொம்ப சுமாரா இருக்கு, அறுவையா இருக்கு, நீளமா இருக்கு, மோசமா இருக்குன்னு தகவல் இருக்கா? அப்போ படமாவும் தோத்து போயிடும். இவர் அரசியலையும் தோத்த பிறகு பெரிய நட்டமாயிடும். இப்போ என்ன பண்ணணும், தன்னுடைய இடத்த காப்பாற்றிக்கணும். யாரோ வெளியிட்டுட்டாங்க என் படத்தை பாருங்க, ஏற்கனவே என்னை திமுக சதி செஞ்சு தாக்கிட்டு இருக்கு, இப்போ பிஜேபியும் சேர்ந்து படத்தையும் நிறுத்தி வச்சு இப்போ வெளியிட்டு என்னுடைய முழு வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் போச்சு, தயாரிப்பாளருக்கு நட்டுவான்னு ஒரு பாவம் சிம்பத்தி கிரியேட் பண்ணலாமா? 2வது காரணம், முதல்ல வெளியாகலை, இப்போ சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், தோக்க போகிறோம், அதற்கு பிறகு வெளியிட முடியாது, எப்படியோ அழிஞ்சது இந்த படம். அப்போ இப்படி பண்ணால் கொஞ்சம் சிம்பத்தியவாக கிரியேட் பண்ணலாம். பாருங்க, என் படத்தையும் வெளியிட்டுட்டாங்க, எல்லா காரணத்துக்காகவும் பண்ணிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறாரு, மணிகண்டன் என்ன பாருங்க, இன்னும் 2 நாளில் அவர் அனௌன்ஸ்மெண்ட் விடுவார், என் தயாரிப்பாளருக்கு இந்த லீக்னால பல கோடி நஷ்டம், அதனால அவர் நஷ்டத்தை ஈடுகட்ட நான் ஒரு படம் நடிக்க போகிறேன்னு சொல்லுவார் பாருங்கிறாரு. மறுநாள் காலையில், நேற்று காலையில் பிரேக்கிங் நியூஸ், அவர் அதே தயாரிப்பாளருக்கு அடுத்த படத்தை நடித்து கொடுக்க போகிறாரு. இது எப்படி சொல்கிறது? அதனால இது விஜய் தான் பண்ணுது. விஜய்க்கு அறிவுரையின் பேரில் விஜயா ஆதவர்ஜனா இவங்கெல்லாம் சேர்ந்து இதுதான் சரின்னு, விஜயோட சொந்த படம் தானே இது.
இல்ல சொந்த படமான்ல கேவியன் வந்து ஏதோ கர்நாடகா பினாமி தானே. அரசியல் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆமாம், இல்ல அது இன்னொன்று அப்படி அவர் அப்படியே சினிமால நடிக்க போறோங்கிறது இன்னும் அபிஷியலா வரல, செய்திகளா வந்துட்டு இருக்கு. இல்ல பார்க்க தானே போறோம். ஓகே, அதான் அது வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இல்ல அதாவது அதுக்கு தானே லீக் பண்ணியிருக்காங்க. ஓகே. இல்லைன்னா எப்படி லீக்? இவ்வளோ நல்ல பிரிண்ட், அதை பார்த்தா நல்லா பாருங்கன்னு சொல்லி தானே ஹெச்டி வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க சைட்ல இருந்து இப்போ திமுக மேலையும் பிஜேபி மேலையும் பழி சொல்றாங்க. நீங்க அதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்ல தான் இரண்டாவது காரணம். ஓகே, இரண்டாவது காரணம் சிம்பத்திக்காக தானே. தன் மேல பாருங்க என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. சிம்பதிக்காகவும் பொலிட்டிக்கல் கெயினுக்காகவும் அவங்க ஆமா, இதை ஆனா அவர் நினைச்சதுல கிட்டத்தட்ட வெற்றி தான். 70-80% வந்து நம்புறாங்க அவர் ரசிகர்கள். சில பேருக்கு தெரியுது அவன் எங்கால் தான் பண்ணியிருக்காருலாம் சொல்றாங்க. இருந்தாலும் அதை நம்புறவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே, இவர் இப்போ விஜய்க்கு என்ன கெடுதல் நடந்தாலும் அது திமுக தான் ஆமா, பண்ணிட்டு ஆமா. அவங்களே மக்களே அதை நினைச்சுக்கிறாங்க. நம்புற அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி கார்த்திக்.